Hello students, Standard 8th Maths Exercise 1.7 First sum. If 3 by 4 of a box of apples weight 3 kg of and 225 grams, how much does a full box of apple weight? If 3 by 4 of a box of apples weight எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 kg and 225 gram. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? how much does a full box of apples weight? இந்த பாக்ஸ் full box of apples-ஓட weight என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, full box apples weight தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது தெரியாததை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? let the total weight of a box of apples is equal to x kilogram. Okay, இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? weight of 3 by 4 of a box. ஒரு ஃபுல் பாக்ஸில் 3 by 4ோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 by 4 box of apples equal to 3 kilo 225 gram. ஓகேவா? 3 kilo 225 gram. ஓகே, 3 kilo 225 gram நம்ம எப்படி எழுதிடலாம்? 3.225 கிலோ. ஓகேவா? அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாரு. 3 by 4 into x, that means ஒரு ஃபுல் பாக்ஸு, அந்த ஃபுல் பாக்ஸில் 3 by 4ோட வெயிட்டு தான் எவ்வளவுமா? 3.225. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபுல் பாக்ஸோட வெயிட்டு தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.225 into 4/3. ஓகேவா? பர் லிசன் நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த செட் அது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். 3 by 4 வந்து அதனோட ரெசிப்ரோக்கல் 4/3 ஆட்டு சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணுறேன். 1 3 is 3, இங்கே 1 3 is 3. நெக்ஸ்ட்டு ஒரு டிஜிட் 2 தான் இருக்குது. ஸோ 2 டிஜிட் சேர்த்துக்கலாம். 2 டிஜிட் சேர்க்கச்சில் ஒரு 0 கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7 3s are 21, ரிமைண்டர் 1, 5 3s are 15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிசன், இங்கே என்ன வந்திருக்கு? 1.075 into 4. நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 10754. 5 4s are 20, 20 0, 2, 7 4s are 28, then 30 30 0 remain 3, then 3 போடுறேன். நெக்ஸ்ட்டு 4. ஓகேவா? ஸோ என்ன ஒரு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணிச்சுல 4.300 கிலோ. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் பாக்ஸ் வெயிட் வந்து எவ்வளோமா? ஸோ வெயிட் ஆஃப் ஆன்சர் ஆல்ரெடி இது எதில் கொடுத்துருந்தாங்க? கிலோலையும் கிராம்லையும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 4 kilo 300 gram. ஓகேவா? லாஸ்ட் ஆன்சர் weight of the box of apples is equal to 4 kilo 300 gram. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம்.
Second sum, Mangalam buys a water jug of capacity 3/4/5 liter. If she buys another jug which is 2/3 times as large as the smaller jug, how many liter can the larger one hold? Okay. ஃபஸ்ட்டு மங்களம் என்ன பண்ணுறா, ஒரு வாட்டர் ஜக் வாங்குறா. அதனோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 3/4/5 லிட்டர். ஓகேவா? சி பைஸ் அனதர் ஜக் வாங்குறா. அது எப்படி இருக்குதுன்னா 2/3 டைம்ஸ் அஸ் லார்ஜ் அஸ் ஸ்மாலர் ஜக். இந்த ஜக்கை விட 2/3 டைம்ஸ் லார்ஜ் லிட்டர் இது பண்ணுற அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுற அளவுக்கு அது லார்ஜாக இருக்குது. ஸோ ஹவு மெனி லிட்டர் கேன் தி லார்ஜ் ஒன் ஹோல்டு? ஸோ எவ்வளவு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், வாட்டர் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்மால் வாட்டர் ஜக். ஸ்மால் வாட்டர் ஜக்கோட கெப்பாசிட்டி எவ்வளவுமா, 3/4/5 லிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி ஆஃப் தி பிக் ஜக். நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான், அனதர் ஒரு ஜக் வாங்குறல்ல. ஸோ பிக் வாட்டர் ஜக்ஸ் ஈக்குவல் டு அது எப்படி இருக்குது, 2/3 times as large as the smaller one. So 2/3 times the small one. ஓகேவா? அதை விட 2/3 times இருக்குது. ஸோ 2/3 times into 3/4/5. ஓகேவா? இது கூட என்ன பண்ணிக்கலாம், இவ்வளவு இது ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ 2 3s are 6, then 6 plus 2 8/3 into 5 3s are 15, 15 plus 4 19 divided by 5. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். 18 மல்டிப்ளை பண்ணுறேன். 19 into 8 9 8s are 72, 2 remainder 7, 1/8 is 8, then 8 plus 7 15. So 152. Listen, 1 is equal to 152 divided by 5 3s are 15. Okay. Next ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். 152 என்ன இருக்குது, 15, 1 15 15, then 0 ரிமைண்டர் 2. ஓகேவா? ஸோ நான் எப்படி போட்டுக்கலாம்னா, இல்லைன்னா 10 15s are 150 ரிமைண்டர் 2. ஓகேவா? 10 15s are 150 ரிமைண்டர் 2. ஓகே. ஸோ நான் எப்படி எழுதி பண்ணலாம், கோஷியன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ 10 2/15 10 2/15 என்னதுமா, லிட்டர்ஸ். 10 2/15 லிட்டர்ஸ். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் தி large water jug is equal to 10 2/15 liters. Okay ma, 10 2/15 liter. Okay, next third sum போலாம். Third sum, Ravi multiplied 25/8 and 16/15, and he sees that the simplest form of this product is 10/3, and Chandru says the answer in the simplest form is 3 1/3.
who is correct or are they both correct? Explain. Listen, Ravi multiply பண்ணுறான் 25/8 into 16/15. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிச்சுல எல்லாம் ஃபினிஷ் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரச்சுல அவனுக்கு 10/3ன்னு ஒரு ஆன்சர் வருது. தென் சந்துரு அது சேம் சம் பண்ணுறான். பட் அவனுக்கு வந்து ஆன்சர் எப்படி இருக்குன்னா 3 1/3 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஹூ இஸ் கரெக்ட்? இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இல்லைனா ரெண்டுமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். எதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுறாங்க? ப்ராடக்ட் ஈக்குவல் டு 25/8 into 16/15. இந்த ரெண்டையும் தான் என்ன பண்ணுறாங்க? ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நான் கட் பண்ணி பார்க்குறேன். 1 2 is 2, 4 2s are 8, then 8 2s are 16. Next 1 4 is 4, 2 4s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 5s are 15, 5 5s are 25. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு? 5 2s are 10 divided by 10 divided by 1 into 3 3. 10/3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ரவி என்ன பண்ணுறான்? அந்த 10/3 தான் கொண்டு வந்தான். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? இதுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் போடுறேன். 10 3 3 3s are 9, ரிமைண்டர் 1. எழுதிச்சில் என்ன வரும்? கோஷியன்ட் 3 1/3. ஓகே, 3 1/3. ஸோ ஆன்சர் நமக்கு என்னதெல்லாம் கொடுத்துருந்தாங்க? தி ப்ராடக்டோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அப்படி தானே? எப்படி எழுதலாம் பாரு. Ravi says the answer is equal to 10/3. Chandru says the answer is equal to 3 1/3. ஓகேவா? இந்த ரெண்டுமே எப்படி தான் இருக்குது? ஈக்குவல் தான், ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா ரவி சொன்ன ஆன்சர் அதுக்கு முந்தின ஸ்டெப்பில் கிடச்சிருக்குது. தென் சந்துரு சொன்ன ஆன்சர் வந்து அதை மிக்ஸ்டாக சேஞ்ச் பண்ணிச்சுல கிடச்சிருக்குது. ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து போத் ஆர் கரெக்ட். எஸ். ஸோ ஃபஸ்ட்டு அது போத் ஆர் கரெக்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ எஸ், போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன். எக்ஸ்பிளைன் கேட்கச்சுல நம்ம என்ன எழுதணும்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம். Simplest form is 10/3 and mixed fraction. Mixed fraction is 3 1/3. Okay. So both are correct. அதனால ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? லிசன், நல்லா பார்த்துக்கோங்க. 2 நம்பருக்கு ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் பண்ணுற ரவியும் சந்துருவும் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ரவி ப்ராடக்ட் பண்ணச்சில் 10/3 கிடச்சிருக்குது. சந்துரு ப்ராடக்ட் பண்ணச்சில் 3 1/3 கிடச்சிருக்குது. இந்த ரெண்டும் ஈக்குவல் தான். ஏன்னா இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மிக்ஸ்டில் சேஞ்ச் பண்ணிச்சில் தான் இது வந்திருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அவங்க அது போத் கரெக்ட்னு கேட்டதுக்கு ஆன்சர் எஸ், போத் கரெக்ட். தென் அதனோட எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ங்கிறது 10/3, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இஸ் 3 1/3. ஸோ போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபோர்த் சம். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் எ ரூம் whose area is 153/10 square meter and whose breadth is 211/20 meter.
ஓகே, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் எ ரூம். ஒரு ரூமோட ஏரியா கொடுத்துருக்காங்க, தென் பிரெத்து கொடுத்துருக்காங்க, லென்த் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் தி ரூம், ஏரியா ஆஃப் தி ரூம் equal to area of the room 153 divided by 153 divided by 10 square meter. Next, breadth of your room, breadth, breadth of a room, breadth of a room is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 211/20, 211/20 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் எ ரூம். ஸோ லென்த் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் அ ரூம் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, லென்த்து பிரெத்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, லென்த் இன்டு பிரெத்து ஈக்குவல் டு ஏரியா. கரெக்டா, ஏரியா ஆஃப் தி ரூம். இந்த ரூமோட ஏரியா எப்படி இருக்குதுன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லிசன், லென்த்து தெரியாது, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். லென்த்து இன்ட்டு பிரெத்து வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 211/20 ஈக்குவல் டு ஏரியா 153 divided by 10. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு லென்த் இன்ட்டு இதை வந்து மிக்ஸ்ட்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 20 × 2 40, 40 + 11 51. ஓகேவா, ஸோ 51 divided by 20 equal to 153 divided by 10. நெக்ஸ்ட்டு length equal to 153 divided by 10 into 20/51. ஓகே தானே, மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா எப்படி சேஞ்ச் ஆகும், டிவிஷனாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இனி என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். எப்படி டிவைட் பண்ணுறேன்னு பார்க்கேன். 1 10 10, 2 10s are 20. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 51 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாரு. 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 151 51, 351 வந்து 153. ஓகேவா, ஸோ 3 × 2, 3 2s are என்ன வரும் 6, 3 2s are 6. Therefore length of a room is equal to 6 meter. Length of a room is equal to 6 meter. Okay, next fifth sum பார்க்கலாம். There is a large square portrait of the leader that covers an area of 4,489 centimeters square. If each side has a 2 centimeter liner, what would be its area? The large square portrait of the leader that covers an area 4,489 centimeter. If each side has the 2 centimeter liner, what would be its area? Okay, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். லிசன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 4,489. ஸோ ஒரு இதான் ஒரு ஏரியா, இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து எப்படி இருக்குது 4,489 ஆட்டு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஃப் ஈச் சைடு ஹாஸ் 2 centimeter லைனர். ஸோ இந்த சைடும் ஒரு 2 centimeterல ஒரு லைன் பண்ணுறாங்க. இப்படி இந்த 2 centimeter லைன் பண்ணிச்சில் வாட் வுட் பி இட்ஸ் ஏரியா.
2 சென்டிமீட்டர் கரெக்டாக இப்படி லைன் பண்ணச்சுல என்ன ஆகுது, இந்த ஸ்கொயர் வந்து கொஞ்சம் பெருசாகுது கரெக்டா. அப்போ இதனோட ஏரியா என்னவா இருக்கும் இப்படின்னு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர், ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இதனோட ஸ்கொயர் ஏரியா வந்து என்னது 4489. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர். ஸோ சைடு ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ஆர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், சைட் ஸ்கொயர். சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4489. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாரு, side square is equal to the 4489 நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னா 67 into 67 இப்படின்னு சொல்லி நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு தேவையானது ஒரே ஒரு சைடு மட்டும்தான். சைடு ஈக்குவல் டு என்ன வரும், சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 67 ஸ்கொயர். ஸோ சைடு ஈக்குவல் டு என்ன வரும், 67. கரெக்டாக. ஸ்கொயர் ரூட் எடுக்கச்சில் ஸ்கொயரும் 2வும் கேன்சல் ஆகும். ஸோ 167 இருந்துச்சுன்னா 267 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு 67 மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ இதனோட லென்த் எப்படி இருக்குது, லென்த் ஆஃப் ஏ சைடு, ஒவ்வொரு சைடோட லென்த்தும் 67 என்னவாட்டு இருக்குது, சென்டிமீட்டர், 67 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு லைன் பண்ணுறாங்க. ஸோ லென்த் ஆஃப் ஏ சைடு வித் லைனர், அதோடு இந்த லைனரோடு சேர்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 67 ப்ளஸ் அது கூட இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர். ஸோ 2 + 2. ஓகேவா. 2 + 2னா என்ன வரும், 4. 67 + 4 என்ன வரும், 71 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி இருந்துச்சுன்னா அதனோட ஏரியா கேட்டிருக்காங்கல்ல. அப்போ ஏரியா ஆஃப் அ லார்ஜ் ஸ்கொயர், அது பெரிய ஸ்கொயராக சேஞ்ச் ஆகுதுல்ல. ஏரியா ஆஃப் தி லார்ஜ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹவு டு ரைட், ஏ ஸ்கொயர். 71 into 71 கரெக்டு தானே. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் தானே. ஸோ 71 into 71. நெக்ஸ்ட்டு 71 into 71 என்ன வரும், மல்டிப்ளை பண்ணு, 1 7. நெக்ஸ்ட்டு 7 7 7 சார் 49, 1 14, ரிமைண்டர் 1 0 5 5 0 4 5041 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நம்ம லார்ஜ் ஸ்கொயரோட கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இஃப் ஈச் சைடு ஹேஸ் 2 சென்டிமீட்டர் லைனர் வாட் வுட் பி இட்ஸ் ஏரியா. ஸோ இந்த லைனரோட ஏரியா தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை வச்சு சைட் பண்ணிட்டோம். தென் இந்த 2 இது ஃபார்ம் ஆகுறதுனால வரக்கூடிய அந்த லார்ஜ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த லைனரோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிடலாம், லார்ஜ் ஸ்கொயர்லேருந்து ஸ்மால் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிட்டாலே போதும், சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ லிசன், ஏரியா ஆஃப் தி லைனர், ஏரியா ஆஃப் தி லைனர், ஏரியா ஆஃப் தி லைனர் is equal to ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர் மைனஸ் area of small square, area of small square. Okay, area of small square. Okay, area of the big square என்ன கொடுத்துருக்காங்க, 5 என்ன நமக்கு 5041 மைனஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்மால் ஸ்கொயர் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 4489 4489. ஓகேவா. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டா போதும், சப்ராக்ட் பண்ண போதும். 5041 தென் 4489 வந்து 11 11னா
2 நெக்ஸ்ட்டு இது இங்கே வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் 3 வரும் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 9 இங்கே 13 ஓகேவா இங்கே வந்து 11 ஆகிடுச்சு 8 9 10 11 12 13 ஸோ 5 வரும் அண்ட் தென் இங்கே என்ன இருக்கும் 9 இருக்கும் அங்கே 4ஆக சேஞ்ச் ஆயிரும் நெக்ஸ்ட்டு 9லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 5 வரும் ஸோ 552 centimeter square 552 centimeter square therefore area of the liner is equal to 552 centimeter square okay next sixth sum பார்க்கலாம் sixth sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா a greeting card has an area 90 centimeter square between what two whole numbers is the length of its side greeting card வந்து ஒரு greeting card அதனோட ஏரியா வந்து 90 சென்டிமீட்டராக இருக்குது between what two whole numbers length of its side எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸுக்கும் இடையில அதனோட சைடு ஆன்சர் வந்து எந்த ரெண்டு ஹோல் நம்பர்ஸ்க்கும் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சரி நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி greeting கார்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடியது எழுதிடலாம் ஏரியா ஆஃப் எ greeting கார்டு ஏரியா ஆஃப் தி greeting கார்டு என்ன வரும் ஏரியா ஆஃப் தி greeting கார்டு இஸ் ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஸோ நான் எப்படி எழுதுகிறேன் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் சைடு கண்டுபிடிக்கணும் அப்படி தானே சைடு எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு சைடு இஸ் ஈக்குவல் டு ஹவு டு ரைட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 கரெக்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 என்ன வரும் சைடு ஸ்கொயர் 90 2 table 4 2s are 8 remainder 1 then 5 2s are 10 ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் எந்த டேபிள் பண்ணலாம் ஃபிஃப்த் டேபிள் 9 5s are 45 then தேர்ட் டேபிள் 3 3s are 9 3 3 1 ஓகேவா ஸோ லிசன் இங்கே வந்து என்ன எழுதுகிறோம் 2 into 5 into 3 into 3 ஓகேவா அங்கே 2 3 இருக்குது ஸோ 1 3 மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ 3 root 10 அப்படின்னு சொல்லி வருது சைடு வந்து 3 root 10 வருது இந்த ரூட் 10 நம்ம என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும் இது எப்படி சிம்பிளி பண்ணலாம் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை வந்து 10 நம்ம ஆன்சர் பண்ணச்சுல லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுறேன் ஓகேவா லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணச்சுல 10 3 என்ன வரும் 3 3s are 9 3 3s are 9 ரிமைண்டர் 1 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு டெசிமல் பிளேஸ் வச்சுட்டு ஒரு டெசிமல் பிளேஸ் வச்சுட்டு 2 zeros நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த 2 0 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கீழே கொண்டு வந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் 3 2s are 6ன்னு வரும் நெக்ஸ்ட் என்ன வரும் இது ஹவு டு ரைட்டு 61 1 1 6 61 2 போட்டால் 2 2s are 4 6 ஓகே 1 போடுறேன் 1 1 ஸோ 61 நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 10 9 இங்கே வந்து 9 இருந்துச்சுன்னா 3 39 ஓகேவா ஸோ திரும்ப என்ன பண்ணிக்கிறேன் 2 டிஜிட் இங்கே வச்சுட்டு 2 டிஜிட் நான் திரும்ப என்ன பண்ணியாச்சு கீழே கொண்டு வந்துட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இந்த 31 அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன் 31 மல்டிப்ளை பண்ணிச்சுல 2ஆல் மல்டிப்ளை பண்ணிச்சு 62ஆக சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு 62க்கு நான் என்ன பண்ணுறேன்னா 6 பண்ணுறேன் 62க்கு 6 6 6 are 36 remainder 3 6 2s are 12 12 13 14 15 15 1 remainder 1 6 6 are 36 then 37 வருது ஸோ 37 56 எப்போ 6 போடச்சுல ஓகேவா 37 56 நெக்ஸ்ட்டு 10 4 இங்கே 10 இங்கே 9 இங்கே 8 ஓகேவா
9லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 4. தென்னு 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 4. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சேம் 2 டிஜிட் இப்படி தான் என்ன பண்ணிகிட்ருக்குது போயிட்டுருக்குது. ஸோ இதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்படி எழுதுறேன்னா √10 = 3.3 × 3.16 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ 6 வர்றதுனால இங்கே ஒரு டிஜிட் பண்ணிக்கிறேன், 3.2 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 3s are 9, 3 2s are 6, 3 3s are 9. ஸோ 9.6 side is equal to 9.6 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த 9.6 எதுக்கு வருது, 9க்கும் 10க்கும் பிட்வீனில் இடையில வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் இது பண்ணாமல் 16 போட்டாலும் சேம் அதே போல் தான் ஆன்சர்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து எப்படி எழுதுறேன் பாரு. எப்படி கேட்டிருந்தாங்க அவங்க கொஸ்டினில், between what two whole numbers is the length of its side, so side எப்படி ரைட் பண்ணுறேன் பாரு, side lies between the whole numbers தானே கேட்டிருந்தாங்க, whole numbers 9 and 10. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? செவன்த் சம் 225 square shaped mosaic tiles, each of area 1 square decimeter, exactly cover a square shaped veranda. How long is each side of the square shaped veranda? Listen, ஒரு வராண்டால அவங்க என்ன பண்ணுறாங்க, மொசைக் டைல்ஸ் ஃபிட் பண்ணுறாங்க. அந்த மொசைக் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா 225 ஸ்கொயர் ஷேப்டு மொசைக் டைல்ஸாக இருக்குது. தென் ஈச் ஆஃப் ஏரியா 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் எக்ஸாக்ட்லி கவர் தி ஸ்கொயர் ஷேப்டு வரண்டா. ஸோ 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் வந்து அது ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ஹவு லாங் ஈச் சைடு தி ஸ்கொயர் ஷேப்டு வரண்டா, அந்த ஸ்கொயர் ஷேப்டு வராண்டாவோட ஹவு லாங் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரைட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் 1 டைல், ஒரே ஒரு டைலோட ஏரியா எப்படி கொடுத்துருக்காங்க, 1 ஸ்கொயர் டெசிமீட்டர், 1 ஸ்கொயர் டெசிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் எவ்வளவு மொசைக் டைல்ஸ் வச்சுருக்காங்க, 225 ஸ்கொயர் ஷேப்டு டைல்ஸு. ஸோ ஏரியா ஆஃப் 225 tiles, area of 1 tiles இதுனா 225 tiles equal to how to write 225 square decimeter. ஓகே தானே, 225 square decimeter. நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 225 ஸ்கொயர் டைல்ஸுமே எக்ஸாக்டாக அந்த வராண்டாவை ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? லிசன், நான் அந்த லைனை நான் எழுதிக்கிறேன். 225 square tiles exactly covers, அது என்ன பண்ணுது, கவர் பண்ணுது, exactly covers the square shaped வரண்டா. ஓகேவா? ஸோ இந்த டைல்ஸ் எல்லாமே அந்த வராண்டாவை என்ன பண்ணுது, கவர் பண்ணுது. அப்படி கவர் பண்ணுச்சுன்னா எது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ஏரியா ஆஃப் 225 டைல்ஸு, அந்த டைல்ஸோட ஏரியாவும் அந்த வராண்டாவோட ஏரியாவும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் தி வராண்டா. ஓகேவா? இப்போ புரியுது உங்களுக்கு, இப்போ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லி தெரியுதா? ஓகே, இப்போ பாரு, நான் எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் தி வரண்டா ஈக்குவல் டு என்ன வரும் ஆன்சர், 225 ஸ்கொயர் டெசிமீட்டர். ஓகேவா? 225 ஸ்கொயர் டெசிமீட்டர்.
நெக்ஸ்ட் வந்து ஏன் நான் இந்த 225 எழுதுறேன் பாரு, ஏரியா ஆஃப் தி வராண்டா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 225 டைல்ஸ். இந்த 225 டைல்ஸுக்கு நம்ம என்ன தெரியும், 225 ஸ்கொயர் டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஏரியா ஆஃப் வராண்டாக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், சைடு ஸ்கொயர் அப்படிதானே. ஸோ அதுக்கு என்னதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஹவு லாங், எவ்வளோ லென்த்து, அந்த லென்த்து, அந்த வராண்டாவோட லென்த் தான் கேட்டிருக்காங்க அப்படிதானே. ஸோ லென்த் மீன்ஸ் இங்கே வந்து எப்படி தானே ஸ்கொயர் ஷேப்டுனால சைடு. ஓகேவா? ஸோ சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225, தென் சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 மீன்ஸ் எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 into 15. ஸோ 15 side is equal to 15 decimeter. 15 decimeter. லாஸ்ட்ல எப்படி எழுதிக்கலாம், லென்த், அவங்க அதை தானே கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் each side of veranda is equal to 15 decimeter. Okay va? 15 decimeter. How long each side, over side, each side of the square shaped veranda. So length of each side of veranda is equal to 15 decimeter. Okay.